மகாபாரத போர்ல தன் எல்லா புதல்வர்களையும் இழந்த காந்தாரி எஞ்சியிருக்கும் தன் ஒரே புதல்வன் துரியோதனனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சி எடுக்கும்போது ஒரு உபாயம் கிடைக்குது. அதாவது திருமணமான அன்று கணவருக்கு கண் இல்லை என்பதற்காக தன் கண்களை கட்டி கொண்ட காந்தாரி இன்று வரை கண்கட்டை அவிழ்க்காமல் இருந்தால் அதனால் அவளுடைய மொத்த தர்மத்தின் சக்தியும் இத்தனை வருடங்களாக அவள் கண்களில் தேங்கி இருந்தது. அந்த சக்தியை தன் மகன் மீது பாய்ச்சினால் அவன் உடல் வஜ்ரமாகும், எதிரிகள் அவனை கொல்ல முடியாதுன்னு நினைச்ச காந்தாரி மகனை குளித்து விட்டு பிறந்த மேனியுடன் வர சொல்றாங்க. துரியோதனனும் அவ்வாறே செய்ய கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட வந்து, உன் தாயே சொன்னாலும் பிறந்த மேனியுடன் அவர் முன்னால் நிற்பது சரியல்ல, எனவே உன் இடுப்பை மறைத்து செல்னு சொல்ல அதை கேட்ட துரியோதனன் ஒரு வாழை இலை எடுத்து தன் இடுப்பை மறைச்சுக்கிறான். அம்மா முன்னாடி வந்து நிக்கிறான். காந்தாரி தன் கண் கட்டை அவிழ்த்து தன் மகனின் தேகம் முழுவதையும் பாக்குறாங்க. ஆனால் இடுப்பு மறைந்திருந்ததை பார்த்த காந்தாரி தவறு இழைத்து விட்டாயே துரியோதனான்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஏன்னா தன் தாயின் பார்வைப்படாத இடத்தை தவிர மற்ற இடங்கள் வஜ்ரமாயிடுச்சு. அதனால தான் கடைசியில துரியோதனன் தொடையை பிளந்து அவனை கொல்ல முடிஞ்சது. எனவே பெற்ற தாயிடம் எதையும் மறைக்க கூடாது, மறைப்பது ஆபத்தையும் விபத்தையும் உனக்கு